ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமக்கு அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய இரண்டு பொருட்களை வைத்து நம்ம செய்கின்ற ஒரு பூஜையும், அந்த பொருட்களை நம்ம வைத்திருப்பது எப்பொழுதுமே நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதே தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒருவருக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நம்ம எந்த வகையில் தெரிந்து கொள்வோம்? ஒரு அதிர்ஷ்டசாலி என்பதை அவர் கையில் நிறைய பணம் இருக்குது, பெரிய பங்களா இருக்குது, 100 பவுன் நகை இருக்குது என்றால் அவர் அதிர்ஷ்டசாலி, அப்படி தானே? அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு நல்ல அப்பா அம்மா, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், ஆரோக்கியமான வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தால்தான் அதுதான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்வது. இதை நாம் என்றாவது சிந்தித்து இருக்கிறோமா? இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 2 கண் நல்லா தெரியுது, நமக்கு கை கால்கள் நல்லா இருக்குது, உடல் உறுப்புகளோடு நம்ம செயல்படுகிறோம். இதையும் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையில் அவர்களுடைய வெற்றி பாதையை தீர்மானித்து கொண்டு தான் வாழ்கின்றனர். இருந்தாலும் ஒரு மனிதனை நம்ம அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எதை வைத்து கண்டுபிடிக்கிறோம்னா, அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவன் அப்படி வாழுறான், அவனுக்கு நிறைய பணம் இருக்குது, தினமும் கார்லேயே போகிறாங்க, அவன் விரும்பியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறான், எல்லாமே பண்ணிக்கிறான் அப்படின்னு நம்ம ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் நாமளும் ஒரு அதிர்ஷ்டசாலி தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. நம்ம அடுத்தவர்களை பார்த்து அந்த பொறாமையிலேயே அவன் மட்டும்தான் நல்லா வாழ்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம கண்களுக்கு அவர்கள் மட்டும்தான் நன்றாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதை தாண்டி நம்ம ஒருவரை பார்த்து மட்டுமே எடை போட்டு விடக்கூடாது, மற்றவர்களையும் பார்க்கணும். யாரும் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தாழ்ந்தவரும் கிடையாது, உயர்ந்தவரும் கிடையாது. வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறையை வேணால் நம்ம பார்த்து எடை போட்டு விடலாம். ஆனால் மனிதர்களாகிய அனைவருமே சமமாகத்தான் இருக்கின்றனர். ஏன்னா யாருக்குமே எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. யாரும் பறக்கிறாங்களா? பறப்பது கிடையாது. இல்லை அவர்களுக்கென்று இத்தனை வயதுக்கு மேலே அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறதும் கிடையாது. மரணம் அப்படிங்கிறது எப்போ வேண்டுமானாலும் நிகழத்தான் செய்யும். நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நாம் எப்பொழுதுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டசாலிகள் தான். முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி தானாக உங்கள் பின்னால் வரும். நம்ம பிறந்து அடுத்தடுத்த நாளை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு வரோமே, அதுவே நமக்கு ஒரு அதிர்ஷ்டம்தான். அதனால் இல்லாததை நினைத்து வருந்த வேண்டாம். வெற்றிகளை தேடி நம்ம போகும்பொழுது அதற்கான சில பொருட்களையும் சில நேர்மறை ஆற்றல்களையும் நமக்குள்ளே தக்க வைத்து கொள்ளும் பொழுது அந்த வெற்றிகளை நம்ம சுலபமாக அடைய முடியும். அதற்கான வழிமுறைகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக நம்ம பயணம் செய்யணும். அதனால் ஒருவரை பார்த்து நம்ம என்றைக்குமே ஐயோ அவங்கள விட நம்ம தாழ்வாக இருக்கிறோம், அவர்கள் உயர்வான இடத்துல இருக்காங்க அப்படின்னு நினைத்து விட வேண்டாம். அனைவருமே சமம்தான். அந்த வகையில் அவர்கள் முயற்சி செய்து அந்த இலக்கை அடைந்து விட்டார்கள், நாம் இன்னும் முயற்சி செய்யலை. முயற்சி செஞ்சால் நாமளும் அந்த இலக்கை அடைந்து விடலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம முன்னிறுத்தி கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க அந்த பொருட்கள் என்ன, அந்த 2 பொருட்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்ம அதை எவ்வாறு பயன்படுத்தியதன் மூலமாக நமக்கு அந்த வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் நம்ம பெருக்கிக் கொள்ளலாம், அந்த நேர்மறை ஆற்றலை எப்படி நமக்குள்ளே தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு செயலை தொடங்கும் பொழுது இறை வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. சாமியை கும்பிட்டுட்டு தான் அந்த வேலையை நம்ம தொடங்குவோம். எதற்காக? அந்த வேலை நல்லபடியாக முடியணும், அது எந்த ஒரு தடைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த வகையில் தான் நாம் செய்கின்ற ஒரு முயற்சிகளுக்குமே இந்த ஆன்மீக பரிகாரமானது நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறதான் நம்பிக்கை. நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டுமே இதை முயற்சி செய்து நீங்கள் செய்கின்ற அந்த செயல்களில் முழு ஈடுபாடோடு செய்யும்பொழுது அதில் வெற்றிகள் நமக்கு வந்து சேரும். அதிர்ஷ்டம் பெற பார்த்திங்கன்னா நம்ம கையில் இந்த 2 பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். ஒன்று பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சைப்பழம், அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் வாடாமல் இருக்கக்கூடிய அருகம்புல். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைக்காக வெளியே போக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக முன்னேறணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்துவிட்டு போவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்போ அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும், வெற்றிகள் உங்கள் பக்கத்தில் இருக்கணும். அதற்கு இந்த 2 பொருட்களும் உங்களோடு இருக்கணும். காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக குளித்துவிட்டு சூரியனை நமஸ்காரம் செய்துவிட்டு 2 உள்ளங்கைகளை ஏந்தி ஒரு கையில் எலுமிச்சை பழமும்
ஒரு கையில் அருகம்புல். இந்த 2 பொருட்களும் உங்கள் உள்ளங்கையில் இப்போது இருக்கிற மாதிரி நம்ம வைத்துக்கொள்ளணும். அப்படியே பார்த்தீங்கன்னா 2 கையையுமே நம்ம ஏந்தியபடி இறைவனிடம் வரம் கேட்க வேண்டும். இன்றைக்கு நான் மேற்கொள்ளும் காரியம் எனக்கு சாதகமாக அமைய வேண்டும், எனக்கு அதிர்ஷ்டம் தேவை, எனக்கு வெற்றி தேவை என்று பரிபூரணமாக வேண்டுதல் வைத்து இந்த 2 பொருட்களையும் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டி பேக்கில் எடுத்து செல்லுங்கள். நீங்கள் கொண்டு போகிற எந்த ஒரு பையிலையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பேண்ட் பாக்கெட்டில் எதுலையாக இருந்தாலுமே நீங்கள் அதில் போட்டு உங்கள் கூட கொண்டு போகணும். நீங்கள் செல்லக்கூடிய காரியம் நிச்சயம் நல்லபடியாக முடியும். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் குரு பகவானையும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களோடு அழைத்து வருவார். அருகம்புல் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு உரியது. இந்த அருகம்புல் உங்கள் கையில் இருந்தால் எடுக்கும் முயற்சி எந்த தடையும் வராது அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது தான் இதற்கான அந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வரும். அவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டா இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம மட்டும் ஏன் இதை செய்யணுமா அப்படிங்கிற அந்த கேள்வியெலாம் நம்ம முன்னிறுத்தினோம்னா இதே நம்மளுக்கான அந்த பரிகாரம் கிடையாது. ஏன்னா ஒரு செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக அந்த பலனானது கிடைக்க போய் தான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். இப்போ இறைவனை கும்பிடுறோம், இறைவனை கும்பிட்டுட்டு ஒரு வேலைக்கு போகிறோம், பரீட்சை எழுத போகிறோம், இல்லை ஏதோ செய்ய போகிறோம், எனக்கு இதை நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த மன தைரியமும் மன ஆறுதலும் தன்னம்பிக்கையும் நமக்கு வந்துடும். நம்ம கடவுளோட வேண்டியிருக்கோம், அவர் நமக்கு நல்லதாக நடத்துவார் அப்படிங்கிற அந்த மன தைரியமும் ஆறுதலும் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த செயலில் நம்ம வெற்றி பெற்றுருவோம். அதே போல் தான் இப்போ மனக்குழப்பத்தில் இருப்போம், ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதாவது புது இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அப்படிங்கிற அந்த அச்சத்தில் இருப்போம். அப்போ இந்த இதை செய்து கொண்டு போகும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே நம்மளை அறியாமலே ஒரு நேர்மறையான ஆற்றலை நம்மளால் உணர முடியும், முயற்சி செய்தவர்களால் உணர முடியும். ஏன்னா இதை உணர்ந்ததுனால தான் நம்ம கூறுகிறோம். இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் கூற வேண்டிய அவசியம் இருக்கா? கிடையாது. இறைவனை நம்புறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் படைத்திருக்கின்ற எல்லா ஒரு மூலப்பொருள்களுக்குமே ஒரு ஆற்றல் இருக்கத்தான் செய்யுது. அந்த வகையிலே தான் எலுமிச்சை பழத்திற்கு நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. எலுமிச்சை பழம் இறைவனுக்கு படைப்பிற்கு மிகவும் ஒரு உன்னதமான ஒரு இது. அதனால் நம்ம இவ்வாறு பயன்படுத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அது நமக்கு அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் முதல்ல தொடங்கினாலுமே அதிகாலையில் எழுந்து அதை முயற்சி செய்யுங்க. அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இறைவனை நல்லா வணங்கி விட்டு நான் மேற்கூறிய இந்த எலுமிச்சம்பழத்தையுமே அருகம்புல்லையுமே 2 கைகளையுமே வைத்து இன்றைக்கு நான் தொடங்குகின்ற செயல்படுத்துகின்ற இல்லை நான் செய்ய போகிற எந்த ஒரு செயலுமே நல்லபடியாக முடியணும் அப்படின்னு உங்களுடைய கடவுளை நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பரிபூர்ணமாக நம்ம வேண்டும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும். ஏன்னா அந்த செயலானது நம்மளுடைய நமக்காக செய்கிறோம். இவ்வளோ நாள் கனவாக இருக்கும், இல்லை ஒரு லட்சியமாக இருக்கும், அப்படி நம்ம அதை ஆசையாக செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஊட்டமளிப்பதாக இருக்கும். அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம இதை மேற்கொள்ளும் பொழுது அதன் மூலியமாக நமக்கு வெற்றியானது கட்டாயம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பரீட்சை எழுத போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, அன்றைய நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா தொடங்குகிற நாள் அன்றைக்காவது நம்ம சோம்பேறித்தனப்படாமல் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து அன்றைய நாளில் சுறுசுறுப்போடு கொண்டு போக நம்ம பழகிக்கொள்ளணும். அதிகாலையில் எழுந்தாலே நமக்கு தெரியும் அது எவ்வளவு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு வரும் அப்படிங்கிறது. அதனால் அன்றைய நாளாவது அதிகாலையில் எழுந்து இறைவனை தொழுது சூரிய நமஸ்காரம் செய்து குளித்து முடித்து விட்டு சுத்தபத்தமாக மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நம்ம செயல்படுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொருள் இல்லை, எதுவுமே நம்மகிட்ட பணம் இல்லைனாலும் நம்ம செய்கின்ற அந்த முயற்சிகள் தான் நமக்கு வெற்றிகளை வந்து குவிக்கும். இப்போ இல்லைனாலும் ஏதாவது ஒரு நாள் இறைவன் நமக்கு தகுந்த அந்த நேரத்தோடு நமக்கு அதை கொடுப்பார் அப்படிங்கிறது தான். நம்ம எப்பொழுதுமே மனசு உடைஞ்சி ஐயோ எதுவுமே நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் மட்டும் நம்ம இருந்துடக்கூடாது. தன்னம்பிக்கையோடு ஒரு முறை முயற்சி செய்கிறோம், தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்ம அதை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பல முறை நம்ம முயற்சி செய்யும் பொழுது தான் அதில் வெற்றியானது நமக்கு கிடைக்கும். அதனால் எதற்குமே நம்ம கலக்கம் கொள்ள வேண்டாம். எவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்து அவர்கள் முயற்சி செய்து வந்தாலுமே நம்ம இந்த
சிறிய இடத்துலேருந்து முயற்சி செய்து போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சுவையானது நமக்கு ஒரு தனி சுவையாகத்தான் இருக்கும். அதனால் இருக்கின்ற இடத்தையும் சரி, சூழலையும் சரி, நமக்கு கூட இருப்பவர்களையும் சரி, நம்ம இவ்வளோ ஏழ்மையாக இருக்கோம் அப்படி இப்படின்னு நம்ம அதற்காக கவலைப்பட தேவை கிடையாது. நம்ம செய்கின்ற செயலும் வாழ்க்கையும் ஒழுக்க முறையில் நம்ம சென்று கொண்டு போனாலே அதுவே நமக்கு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி தான். அதனால் எதை நினைத்துமே கலங்க வேண்டாம். முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் போதும். வெற்றியானது ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு எதன் மூலியமாக வந்து சேரும், கட்டாயம் வந்து சேரும். அப்படிங்கிற இந்த பதிவோடு நம்ம இதை நிறைவு செய்து கொள்கிறோம். நம்பிக்கையுள்ளவர்கள் மேற்கூறிய இந்த விஷயத்தை நீங்கள் தொடங்குகின்ற அந்த செயல்பாடுகளில் கட்டாயம் செய்து பாருங்கள். வெற்றி நிச்சயம். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.